ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்க வைபவத்திலே டோலோத்சவம், நம்பெருமாள் ஊஞ்சல் உற்சவம், அதை பற்றி இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம். இந்த ஊஞ்சல் உற்சவம் ஐப்பசி மாதத்திலே நம்பெருமாளுக்கு 9 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இதிலே ஒவ்வொரு நாளும் நம்பெருமாள் ஊஞ்சல் மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்கே ஊஞ்சல் அனுபவத்தை ஏற்றுக்கொள்வார். அடியார்களுக்கு ஊஞ்சலிலே இருந்து சேவை சாதிப்பார். தினந்தோறும் மாலை வேளையிலே புறப்பாடு நடக்கும். முதல் நாள் நம்பெருமாள் உபய நாச்சிமார்கள் எல்லாருமாக சேர்ந்து புறப்பாடு கண்டருளி ஊஞ்சல் மண்டபத்துக்கு எழுந்தருள்வார்கள். ஊஞ்சல் மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்கே விஸ்தாரமாக திருவாராதனம் நடக்கும். திருவாராதனம் முடிந்து எம்பெருமானுக்கு தளிகை சமர்ப்பிக்கப்படும். இந்த திருவாராதனம் நடக்கக்கூடிய காலத்திலே அரையர் சுவாமிகள் மாணிக்கங்கட்டி என்கிற பதிகமும் மண்ணுபுகழ் கௌசலதன் என்கிற பதிகமும் விண்ணப்பம் செய்வார்கள். மாணிக்கங்கட்டி என்பது பெரியாழ்வார் திருமொழியில் இருக்கக்கூடிய பதிகம், எம்பெருமானுக்கு தாலாட்டு பாடுவது. அதே போல மண்ணுபுகழ் கௌசலை அது பெருமாள் திருமொழியிலே எம்பெருமானுக்கு தாலாட்டாக அமைந்திருக்கக்கூடியது. இந்த 2 பதிகங்களை விண்ணப்பம் செய்வார்கள் தாளத்தோட. நேரம் இருந்தது என்றால் நம்பெருமாள் விஷயமான பதிகங்கள், பாசுரங்கள் அவற்றையெல்லாம் சமயத்துக்கு ஏற்றாற் போல விண்ணப்பம் செய்வார்கள். தளிகை கண்டருடைய பிறகு எம்பெருமான் ஊஞ்சலிலே அசைந்தாடி அடியார்களுக்கு தரிசனம் அளிப்பான். அந்த சமயத்திலே எம்பெருமானுக்கு சாமரம், திருவாலவட்டம் போன்றவைகள் அடியார்களாலே சமர்ப்பிக்கப்படும். நிறைய அடியார்கள் எம்பெருமானுடைய ஊஞ்சல் சேவையை இருந்து சேவிப்பார்கள். அந்த சமயத்திலே மங்கள வாத்தியங்களும் வாசிக்கப்படும். முதல் நாள் எம்பெருமான் உபய நாச்சிமார்களோட சேர்ந்து எழுந்தருள்வது வழக்கம். மற்ற நாள்களிலே எம்பெருமான் மட்டும் தனியாகவே எழுந்தருள்வான். 7ஆம் நாள் நெல்லளவை உற்சவம். பெரும்பாலும் பெரிய உற்சவங்களிலே 7ஆம் நாள் உற்சவம் நெல்லளவையாக இருக்கும். திருக்கொட்டாரத்துக்கு எம்பெருமான் நாய்ச்சிமார்களோட எழுந்தருளி அங்கே அடியார்கள் நெல்லை அளந்து காட்டுவார்கள், கணக்கு சமர்ப்பிப்பார்கள். அதையெல்லாம் எம்பெருமான் அனுபவித்து 7ஆம் நாள் நெல்லளவை உற்சவமாக கொண்டாடப்படும். 9ஆம் நாள் சந்திர புஷ்கரணியிலே தீர்த்தவாரி. தீர்த்தவாரி முடிந்து எம்பெருமான் ஊஞ்சல் மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்கே விஸ்தாரமாக எம்பெருமானுக்கு திருமஞ்சனம், அதே போல தடிகை, ஊஞ்சல் வைபவம் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் முடிந்து கடைசியிலே படிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த உற்சவ காலத்தின் முடிவாக ஒரு விண்ணப்பம் செய்யப்படும் எம்பெருமானிட. இந்த ஊஞ்சல் மண்டபமானது துவஜஸ்தம்பத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய மண்டபம். இந்த மண்டபத்திலே தான் இந்த வைபவம் நன்றாக நடைபெறும். இது நம்பெருமாளுடைய ஊஞ்சல் உற்சவம். இதே போல ஸ்ரீ ரங்கநாச்சியாருக்கும் 7 நாட்கள் ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். இதே போல தாயார் புறப்பாடு கண்டருளி ஊஞ்சல் மண்டபத்திலே எழுந்தருளி அங்கே திருவாராதனம், தளிகை எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு மங்களவாத்தியத்துடனே ஊஞ்சல் வைபவத்தை தாயாருக்கு கொண்டாடுவார்கள். இது ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய டோலோத்சவம், ஊஞ்சல் உற்சவம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில்.org நம் சம்பிரதாயத்தின் பல்வேறு புத்தகங்களை
பல மொழிகளில் வெளியிட்டுள்ளது. சம்பிரதாய அடிப்படை விஷயங்கள் முதல் ஆழ்ந்த அர்த்தங்கள் வரை உள்ளடக்கிய பல புத்தகங்கள் books.koil.org வலைதளத்தில் உள்ளன. இப்புத்தகங்களை வாங்க koil.org@gmail.com மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் எண்கள் 8220151966 அல்லது 9600595273 மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம்.